ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசமைப்புல இருந்து இந்த 6th 10th 12th சரிங்களா, இந்த 3 லெசனையும் கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போறோம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, இப்போ லெசன் வைஸ் நம்ம 100 கொஸ்டின் பாக்குறப்போ லைவ் ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய மார்க்கை விட கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணலான்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்க மார்க் என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க, கடைசியா கமெண்ட்ல போட்டுங்க. பட் ஆனா கடைசியா முடியறப்போ ஒரு விஷயத்த கத்துட்டு போவீங்க. எப்படி டஃப்பான வந்து கொஸ்டின் கேட்டா எப்படி ஆன்சர் பண்றது, தெரியாத கொஸ்டின் கேட்டா எப்படி ஆன்சர் பண்றது, தெரிஞ்ச கொஸ்டின்ல எப்படி தப்பு பண்ணாம இருக்கிறது அப்படின்ற மெத்தட இந்த 100 கேள்வியில இருந்தே கத்துப்பீங்க. இதே மாதிரி நீங்க டெய்லி கொஸ்டின் அட்டன் பண்றப்போ என்ன ஆயிடுனா ஜிகே போர்ஷன் ஜிஎஸ் கவர் பண்ணிடலான்றத நான் 100% கேரண்டி தரேங்க உங்களுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சலாம் பாத்தீங்கன்னா, கொஸ்டின் போயிடலாம். நான் ஒரு கேள்விக்கு டைமிங்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் தான் ஒரு கேள்விக்கு தருவேன். பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. இப்பவும் சொல்றேன், 30 செகண்ட்ஸ் மேல இருக்காது. 30 செகண்ட்ஸ்ல பொறுமை எல்லாம் கேட்க கூடாது. சரியா? கொஞ்சம் ஒரு கொஸ்டின் டைம் கொடுப்பேன், ஒரு கொஸ்டின் டைம் கொடுக்க மாட்டேன், ஈஸியான கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ அப்போ என்னன்னா கொஸ்டின்ஸ் மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் அப்படிதான் இருக்கும். மேபி ஈஸியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கேள்வியை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. என்ன கேட்டிருக்கோம்? தவறான விடையை கேட்டிருக்கோம். பிரதமரே நிர்வாக தலைவராகவும் அரசியலமைப்பு தலைவராகவும் செயல்படுகிறார். குடியரசுத் தலைவரே உண்மையான நிர்வாக தலைவராக ஆவார். அமைச்சரவைக்கு மக்களவை பல்வேறு பொறுப்புகளை வழங்கியுள்ளது. அமைச்சரவைக்கு மக்களவை பல்வேறு பொறுப்புகளை வழங்கியுள்ளது. கேள்வி படிக்கும் போது நான் என்ன மார்க் பண்றேன்றது தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறப்போ தவறானதா சரியானதான்றத தெளிவா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆன்சரை நீங்க மேட் பண்ண ஆரம்பிக்கணும். சோ பாருங்க, இந்த இடத்துல சின்ன ஒரு இன்டர்சேஞ்ச் தான் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல இந்த குடியரசுத் தலைவர் அப்படின்னு வந்தா இது ரைட். இங்க என்ன இருக்கு, நம்ம பிரதமர்னு கொடுத்துரும். இந்த இடத்துல உண்மையான தலைவர் யாரு? நமக்கு பிரதமர் தான் உண்மையான நிர்வாக தலைவரா இருக்கு. அப்போ 1 and 2 தப்புனா நமக்கு 3 கரெக்டா இருக்கு. அமைச்சரவை எதுக்கு பொறுப்புகளை கொடுத்துருக்கு? மக்களவைக்கு தான் பொறுப்புகளை கொடுத்துருக்கு. அப்போ ஆன்சர் டி. சரிங்களா? டி போட்ட எல்லாருக்குமே குட்ங்க, சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் இதுன்னு கொஸ்டின்ல பார்க்க வேண்டியது. இந்தியாவில் இயங்கும் நீதி அமைப்பு அதன் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். ஒருங்கிணைந்த இந்திய நீதி அமைப்பில் உச்ச நீதிமன்றம் தலைமை அமைப்பாகவும் அதன் கீழே உயர் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள் இயங்கும் என்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? கண்ண மூடிட்டு இது ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுமே என்ன சொல்றது? தவறு இல்லை, ரெண்டுமே சரின்னு தான் வந்திருக்கணும். இதை சரின்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப தவறானதுல இது ஆன்சர் டி தான் போடணும். ஏன்னா ரெண்டுமே என்ன கூற்று? சரியான கூற்றுகள் தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 3வது கேள்வி. பின்வருவற்றுள் சரியான விடையை தேர்வு செய்க. நான் எங்கெல்லாம் ரவுண்ட் பண்றேன் கவனிச்சுங்க. சரியான விடை. அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்ற கட்டுப்படுத்துவதால் நாடாளுமன்ற ஆட்சி முறை என அழைக்கப்படுகிறது. கீவேர்ட்ஸ் கவனிச்சுட்டே வாங்க. நாடாளுமன்ற முறை அரசியல் நாடாளுமன்ற நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கும் வரை அரசு நீடிக்கும். ஆன்சர் செகண்ட் ஒன் ராங். 1 and 3 மட்டும் தான் ரைட்டுங்க இதுக்கு. சரிங்களா? சோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெளிவா படிக்கணும். அப்ப படிச்சா முடிச்சிடலாம். அடுத்தது 4th ஒன். கீழ்கண்டவற்றுள் அடிப்படை கடமைகள் அல்லாதது எது? பாருங்க, தமது குழந்தைகளை கல்வி வாய்ப்புகளை 5 to 10 வயது கிடையவே கிடையாது. அப்ப ஆன்சர் டி தான் தவறான ஆன்சர். அடுத்தது 5th ஒன். பொறுத்துக்க, சீக்கிரமா பொறுத்துங்க பார்க்கலாம். குடியரசு தினம், சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்திய அரசியலமைப்பு தினம், அனைவருக்கும் கல்வி தினம். ஒரு ஆப்ஷன் பார்த்து அடிச்சிடணும். குட் எக்ஸலன்ட் गाइस. ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றீங்களா அது? ஓகே, குட்மா. ஆன்சர் சி. பாருங்க, குடியரசு தினம் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் 26, அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி தினம் ஏப்ரல் 1. இப்படிதான் நம்ம பிரிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2 ஆப்ஷன் தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் போட்டுடலாமா? அப்படிதான் ஷார்ட்டா கொடுப்பாங்க மேட்ச் த ஃபாலோயிங்ல. ஃபர்ஸ்ட் 2 தெரிஞ்சுங்க. சரிங்களா? அடுத்தது 6th ஒன். கீழ்கண்டவற்றுள் 1 அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. தெளிவா ஆன்சர் பண்ண போகலாம்.
பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு செலுத்துதல் கிடையாது. சொத்துரிமை என்ன ஆயிடுச்சு இப்போ அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் கொடுத்துருக்கோம். கொஸ்டின் எப்படி என்ன இருக்கலாம், பட் ஆனா தெளிவா நம்ம ஆன்சர் புரிஞ்சிச்சுன்னா புடிச்சிடலாம் அப்படின்றத நம்ம இந்த பாயிண்ட்ஸ் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 7வது, அரசுகள் சட்டம் இயற்றும் போது ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டுதல்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை வழிகாட்டு நெறிமுறைகள் என அழைக்கப்படுகிறது. வழிகாட்டு நெறிமுறைகள் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டியவை. எக்ஸாக்ட்லி, ஆப்ஷன் ஏ ரைட். அடுத்தது 8th ஒன், எந்தெந்த குழுக்கள் கமிஷன்கள் மீன் மத்திய மாநில உறவுகளை ஆராய பரிந்துரை செய்தது? மத்திய மாநில குழுக்கள் என்று சொல்லக்கூடிய குழுக்கள் எதுப்பா? குட் குட் குட். சர்க்காரியா குழு, மத்திய மாநில குழு, ராஜமன்னர் குழு, தமிழ்நாடு அரசு. வெங்கட செல்லையா குழு வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பை ஆராய்வதற்காக போட்டப்பட்ட குழு. அப்ப ஆன்சர் என்ன வந்தது நமக்கு? ஆப்ஷன் ஏ, சாரி ஆப்ஷன் பி 1 and 2 தான் ஆன்சரா வருது. சோ இது மட்டும் கொஞ்சம் குழுக்கள் இயர்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சைட் பை சைடாவே இந்த இயர்ஸ் அந்த டைம் பாத்துங்க, ஏன்னா திடீர்னு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. 9th கொஸ்டின், பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்வு. ஸோ அடிப்படை சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொன்னல. ஸோ இந்த இடத்துல 1 and 2 3 மூணுமே ரைட் ஆனதுங்க. அடுத்து 10th ஒன், 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குறித்து பின்வரும் சரியான விடை. கவனிக்க வேண்டியது, நான் ஒவ்வொரு கேள்வியிலும் ஒருத்தர் ரவுண்ட் பண்றேன்னா அப்ப கேள்வியில நீங்க எங்க படிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். பாருங்க, 86வது சட்ட திருத்தம் 2002 ஆர்டிகல் கொடுத்திருக்கேன், இயர் கொடுத்திருக்கேன். இப்போ ஆப்ஷன் பி. சரிங்களா, இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் சரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 11வது, அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள். இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிகள் எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? இப்ப சிம்பிளா சொல்லணும்னா பெருசா கொடுத்துருக்கேன், இது என்னன்னு ஆன்சர் பண்ணுங்க. நானு அதுக்கு நான் சிம்பிள் சொல்றேன். சோ இந்த இப்படி நான் கேட்டேன் ஈஸியா ஆன்சர் பண்றீங்க பாருங்களா. டிபிஎஸ்பி எந்த டிபிஎஸ்பி எங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதாங்க. குட் குட் குட். ஏ ஆன்சர் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது 12வது கேள்வி, பின்வருவற்றுள் சரியான விடையை தேர்வு செய். இந்தியா சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும். ஒன்றியம் முழுமையான கூட்டாட்சி என்று கூற முடியாது. வடிவத்தில் கூட்டாட்சி அமைப்பை கொண்டிருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு பிற கூட்டாட்சி முறைகள் போன்றது. கரெக்டா ஆன்சர் பண்ண போகலாம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் செகண்ட் எனக்கு கரெக்ட்னு தெரியுது சார். அது என்ன சார் பிற கூட்டாட்சி முறைகளை கொண்டது, இது என்னன்னு எனக்கு புரியல சார். பிற நாடுகளை போன்றது கிடையவே கிடையாது. ஸோ நமக்குன்னு ஒரு தனி ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ ஆன்சர் 1 and 2 தான் சரியான விடை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 13வது, பின்வருவனற்றுள் சரியான விடையை தேர்வு செய்க. சோ இந்த மாதிரி கேள்வியில எங்கேயாச்சும் இயர் வந்திருக்கான்னு பாருங்களேன். சோ இங்க என்ன கேட்டிருக்கான், சரியான விடை கேட்டிருக்கான். குடியுரிமை சட்டம் 1952 கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்களேன், 1955 குடியுரிமை சட்டம். அப்ப எனக்கு என்ன எலிமினேஷன்னா 2 எலிமினேஷன் ஆகுது. அப்ப 2 இங்க இருக்கு கிடையாது, 2 இங்க கிடையாது, இங்க கிடையாது. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்தது? டி வந்துதா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க 100% தப்பு பண்ணக்கூடாதுங்க. நான் ஏன் சொல்றேன்னா இயரை வச்சு கேட்கிறப்போ எங்க தப்பா இருக்கா சரியா இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை அதை நீங்க எலிமினேட் பண்ணிட்டாலும் என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பிடிச்சிடலாம். இந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது 14th, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தமது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். தப்பு பண்ண மாட்டீங்களா? டைம் கொடுக்க மாட்டேன், 10 seconds. 1 2 3 4
ஸ்பீடாங்க, இது இவ்வளவு ஸ்பீட் பத்தாது எனக்கு. இன்டர்நெட் இருக்கிறதுல உட்காந்துக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் சி 1949 நவம்பர் 26. 15வது கேள்வி. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க, பொறுத்துக்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த கஷ்டத்தை. குடியுரிமை சட்டம், முகவுரை, அரசியலமைப்பு, சிறிய அரசியலமைப்பு, செம்மொழி, தேசிய அவசர நிலை. ஆல்ரெடி பார்த்துட்டோம் சார். குடியுரிமை சட்டம் 1 சார். சார் முகவுரை யாரால் திருத்தப்பட்டது? ஜவஹர்லால் நேருவால் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து சிறிய அரசியலமைப்பு 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். பாருங்க 312 எங்க இருக்கு பாருங்க. ஆஹா, இங்க வந்துருச்சு சார். அப்ப செம்மொழி தமிழ் கரெக்டா இருக்கா பாருங்க. தேசிய அவசர நிலை இந்தியா சீனா போர் கரெக்டா பாருங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆன்சர்? ஏ. சோ மேட்ச் த ஃபாலோயிங்க பொறுத்த வரைக்குமே நீங்க இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம். செம்மொழி தமிழ்ன்றது தெரிஞ்சு போச்சு சார். முடிஞ்சு போச்சா பாருங்க. எங்க இருக்கு பாருங்க, டீல பொறுத்த ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு. இப்படியே நீங்க எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் போட்டுடலான்றத சொல்றோம். அடுத்தது 16வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்வு செய். கேள்வி படிக்கிறப்போ முக்கியமான விஷயம். தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. தற்காலிக தலைவரை முன்மொழிந்தவர் அம்பேத்கர். முதல் கூட்டம் 221 பேர் கலந்து கொண்டனர். தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை அமெரிக்காவில் இருந்து பின்பற்றப்பட்டது. சச்சிதானந்த சின்ஹா இக்கூட்டத்தில் பங்கேற்ற வயதான உறுப்பினர் ஆவார். 100% கேரண்டி தரேன், தப்பு பண்ணுவீங்க. நாங்க தவறானதுன்னு மார்க் பண்ணலாம், தப்பு பண்ணிருப்பீங்கல்ல. அவ தவறானதுன்னா 2, 3, 4 தப்புங்க. இவர் தான் வயதான தலைவர், கரெக்ட் தான். முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவரும் யார்? இவர் தான். அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான் ஆன்சர் சொல்றோம். அடுத்தது உரிமை கொஸ்டின் படிங்க. 17வது கூற்றுகளை ஆராய்க. இங்க இந்த மாதிரி கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. சார் இந்த கொஸ்டின் புரியல அப்படிலாம் கேட்க கூடாது. இங்க பாருங்க, கூற்றுகளை ஆராய்கன்னு நான் இங்க கொடுத்துட்டேன். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்? தவறு, 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 சரி. இப்போ இந்த மாதிரிதான் ட்ரெண்டிங். அவன் என்ன கேட்கிறான்னு நமக்கு புரியாம போயிடக்கூடாது. பகுதி 3 இந்திய மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சமய சார்பற்ற என்ற முழக்கங்கள் முழங்கின. இந்தியாவின் அரசியலமைப்பு தற்போது 6 அடிப்படை கடமைகள் உள்ளன. இந்த சுதந்திரம் கிடையாது, சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க மாறி இருக்கு. புரியுதுங்களா? அப்ப என்ன தப்பு? எனக்கு 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி தான் தவறுன்னு சொல்லிட்டு சொன்னா போதும். அடுத்தது தவறான இணையை கண்டறி. ஸ்பீடா? ஆப்ஷன் சி மலையாளம் 2012 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அதான் தவறான இணை. 19 குடியுரிமை பத்தி சொல்லியிருக்கோம். தவறான கூற்று. நான் எங்கெல்லாம் மார்க் பண்றேனோ அப்ப கொஸ்டின் நீங்க பார்க்க வேண்டிய இடங்களும் இப்படிதான் இருக்கணும். இந்த ஆண்டு தப்பு. 5 முறை திருத்தப்படல, 8 முறை திருத்தப்பட்டிருக்கு. சோ ஒற்றை குடியுரிமையை வழங்கியுள்ளது. கரெக்டா பாருங்க. 3வது எனக்கு கரெக்ட் சார். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 2 மட்டும்தான் தவறு அப்படின்றத தெளிவாய்க்கலாம். சரியா? அடுத்தது 20வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது? 44th Constitutional Amendment Act 1978, 86th Constitutional Amendment Act 2002. ஆன்சர் வந்து சி. இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல. 42nd இதான் மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, சிறிய அரசியலமைப்பு சொல்லுவாங்க. அதன் மூலமா திருத்திருப்பாரு ஜவஹர்லால் நேரு. 21வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகளை தவறானவை எவை? இங்க கொஸ்டின்ல படிக்கும் போது நான் ஒவ்வொரு டைம் ரவுண்ட் பண்றேன், நீங்க கவனிச்சுக்கலாம். எல்லாரும் பண்ணக்கூடிய தப்ப நீங்க பண்ணவே கூடாது. நான் 100 கொஸ்டினுமே நான் இது சொல்லி கொடுப்பேங்க, நீங்க சரி பண்ற வரைக்கும். நாங்க சார் சொல்றீங்க டிபிஎஸ்பி பத்தி கேட்டீங்க. நிர்வாகத்திற்கு அவசியமானது. சட்டத்தை இயற்றும் போது இந்த கொள்கை கவனித்துக் கொள்ள வேண்டும். சமுதாய நலன் தருவது இதன் நோக்கம். பகுதி 4 36 51 வரைக்கும் கூறுகிறது. போரடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது.
இதுல நான் எப்படி தவற செலக்ட் பண்ணுவேன், எல்லாமே சரி இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல 2 கிடையாது, 3 வரணும். காந்தியம், அந்த பொருளாதாரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வரணும். அப்ப 5வது மட்டும்தான் தவறு. இது ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின். டஃப்னு சேர்க்கலாங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஓகே, குட் 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 குட். ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே குட்மா. அடுத்தது 22வது. 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தில் அரசியலமைப்பில் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டது? கேள்விகள் என்ன வேணும்னா இருக்கலாம், ஆன்சர் கரெக்டா வேணும் எனக்கு. நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இது ரஷ்யாவில் இருந்து USSR இருந்து பாரோ பண்ணாங்க. எக்ஸலன்ட் கைஸ். ஆப்ஷன் பி. இந்த அடிப்படை கடமைகளை தான் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்தம் போட்டு உள்ள சேர்த்துட்டாங்க. அடுத்தது சரியானவை எவை? 4வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளிடையே அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் ஏற்றும் போது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு ஏற்றும் சட்டமே இறுதியானது. ஐ திங்க் செகண்ட் ஒன் கரெக்டுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. 4வது அட்டவணை, சரி 6வது அட்டவணை வந்து சொல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்க. மத்திய மாநில அரசுகளிடையே அதிகார பகிர்வை வேற அட்டவணை சொல்லு. அடுத்தது 24வது. பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்வு செய். ஒவ்வொரு தனிநபரும் குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை அனுபவிப்பதை அடிப்படை கொள்கையாக அரசியலமைப்பு உறுதி செய்கிறது. அரசியலமைப்பு பகுதி 3 அடிப்படை உரிமைக்கான பிரிவு கூறப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகள் 7 தலைப்புகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவ்வளவுதான். அடிப்படை உரிமைகள் 7 தலைப்புலாம் கிடையவே கிடையாது. அப்ப ஆப்ஷன் என்ன வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கலா 1 and 2ன்றத வந்துடும் சொல்லிட்டு சொல்றோம். சரியா? அடுத்தது இந்தியாவில் வாழும் கடைக்கோடி ஏழை கூட தனது நாடு என்றும் உணரும் நிலையை உருவாக்கி அதில் குரல் வலுவாக உயரும் வகையில் வலிமையான இந்தியாவை உருவாக்க நான் பாடுபடுவேன் என்று கூறியவர் யார்? கூற்று மட்டும் தெளிவா பாருங்க. யாருங்க சொல்லியிருப்பாரு? ஐயா, இதுல எனக்கு இந்த காமராஜரும் வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு, பெரியாரும் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிச்சு சார். இந்த 2 பேர்ல ஒரு டவுட்னா காந்தியடிகள் தாங்க இந்த வார்த்தையை கூறியிருப்பார். இந்த கூற்றை கொஞ்சம் எழுதி வச்சுக்கேன். 26வது. பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்வு செய். அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு பஞ்சாயத் ராஜ் என்ற சொல் கூட குறிப்பிடப்படவில்லை. கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குவதற்கான பொறுப்பை மாநில சட்டமன்றங்களுக்கு அளிக்கும் வகையில் ஒரு விதியினை கொண்டிருப்பதால் ஒரு விதி கொண்டிருக்கப்பட வேண்டும் என்று காந்தியவாதிகள் வலியுறுத்தினர். இதன்படி அரசியலமைப்பு 44வது சேர்க்கப்பட்டது. இது ஒரு டஃப்பான கொஸ்டின். டஃப் லாக்னு சொல்லுவாங்கல்ல. யார் ஆன்சர் பண்ணி பார்க்கலாமா? ஆன்சர் 1 and 2 தான் ரைட். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 and 2 தான் ஆன்சர் ரைட். ஒன்றிய அரசில் அலுவல் மொழி 1963க்கு பின் இந்தி மொழியாக இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறும் அரசியல் அமைப்பின் உறுப்பு எது? ஆப்ஷன் ஏ 343. 28வது. அடிப்படை கல்வி திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானவை. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் தெரியுதா பாருங்க. ஓகே, குட். தெரியுதுங்க. தெரியலாம் சொல்ல முடியாது. ஒன்னு சொல்ல, அவரு குலக்கல்வி திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப ஆப்ஷன் ஏ 3மே சரியான விஷயம் தான். இங்க பாருங்க, சரியான விடைன்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப குறையணும். 29வது. சரியான விடை. முதலமைச்சராக பதவியேற்ற காமராஜர் அரசவையில் அரசின் கல்வி அமைச்சர் வெங்கட்ராமன் அடிப்படை கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். ராஜாஜியின் ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29வது. இது ஆன்சர்.
சோ அப்ப என்னன்னா இவர் வெங்கட்ராமன் கிடையவே கிடையாதுன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. திஸ் மீன் 2 மட்டும்தான் சரின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து 30வது கொஸ்டின். கொஞ்சம் பெரிய கொஸ்டின், நான் டைம் தரேன், நீங்களே கொஞ்சம் வாசிச்சு தெளிவா ஆன்சர் பண்றதுக்கு போகலாம். 30வது கேள்வி. அதுக்கு தண்ணி குடிச்சிடுறேன். ஸ்பீட் ஆன்சர் பண்ணுங்க guys. பரவாயில்ல guys, நான் எப்பவும் சொல்றேன், கடின உழைக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஜெயிப்பாங்க. அதுதான் நீங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க எந்த முறையில் தலையீடா பார்த்தாலும் சரியான கூற்றுன்னு கேக்குறப்போ அனைத்தும் சரிதாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. புக்ல அப்படியே லைன் பை லைனா இருக்குங்க. ஆன்சர் டி. 32வது கேள்வி. சரியான விடையை தேர்வு செய். சோ இந்த இடத்துல ஒண்ணு இல்ல, 67 வந்தா கரெக்டா இருந்திருக்கும். அப்ப அதுக்கப்புறம் யாரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்காரு? அண்ணாதுரை தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. திருமணமும் ரைட். அப்போ 2 and 3 கரெக்டுங்க. அடுத்தது 33வது கேள்வி. இந்தியாவில் முதல் முறையாக அவசர நிலை எந்த மாநிலத்திற்கு குடியரசுத் தலைவரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? இதெல்லாம் ஈஸியா போட்டுருவீங்களா? ஆப்ஷன் டி, பஞ்சாப்க்கு தான். அடுத்தது 34வது கேள்வி. மாநில பட்டியலிருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது? 5 துறைகள் என்ன பண்றாங்க? மாற்றிடுவாங்க பொதுப்பட்டியலுக்கு. எதுன்னு கேட்டிருக்காங்க. 42nd Constitutional Amendment Act 1976. இதுதான் மினி கான்ஸ்டிடியூஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் சொல்றாங்க. அடுத்து, மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் விதி. புக் கொஸ்டின். ஆப்ஷன் டி, 268 இருந்து 290. பார்த்துருப்பீங்க. பினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் என்னப்பா? 280. இதை மட்டும் நீங்க தெளிவா பாத்துட்டீங்கன்னா அழகா பாருங்க. 280 இதுக்குள்ள வருது, இதுக்குள்ளதான் வருது. அப்ப இதுதான் நீங்க போட்டுடலாம். சோ அப்ப சில ஆர்டிகல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பு திருத்த சட்டம் தொடர்பான பின்வரும் பிரிவன்வற்றுள் சரியான விடையை தேர்வு செய்க. நான் எப்பவும் சொல்றேன், படிக்கிறப்ப கொஸ்டின்ல இதுதான் முக்கியம் உங்களுக்கு. மூணுமே படிங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் நாடாளுமன்றத்துல மட்டும்தான் பண்ண முடியும், மாநில சட்டமன்றத்துல பண்ண முடியாது. செகண்ட் ஒன் பொது வாக்கெடுப்பு எல்லாம் தேவையில்லை. மூன்றாவது அனைத்து முன்வரைவுகளும், சட்டத்திட்ட அனைத்து முன்வரைவுகளும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட் தான். அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை எல்லாம் கிடையாதுங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நீங்க கொண்டு வர்றீங்கனால யாருடைய ஒப்புதல் வேணும்? குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் தேவைப்படுது. அப்போ ஆப்ஷன் டி 1 and 2 தான் கரெக்ட். சில இடங்கள்ல கேள்விகள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சோ இது நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? எல்லாமே கரெக்ட் தான் நினைச்சிட்டு இருப்போம். இங்க அவசியம் இல்லை, அவசியம் இந்த இடத்துல இல்லைன்னு இருந்துச்சுன்னா தூக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவசியம் போட்டிருந்தாங்கன்னா மூணுமே ரைட் ஆயிட்டு இருக்கும். அப்ப அந்த வார்த்தை ஜாலத்தை தான் டிஎன்பிசி நம்மள மடக்கிடுறாங்க. அடுத்தது, அலுவலக மொழிகள் எத்தனை தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளன? இது வந்து கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின். ஆனா ஆன்சர் தப்பா போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இந்த கோமாளி படத்துல சொல்லுவாங்கல்ல, செம்மொழி கனிமொழின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. கிளாசிக்கல் லாங்குவேஜ், அபிஷியல் லாங்குவேஜ், பீப்புள் யூஸ்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. 3 தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. கேட்டுச்சுங்க. அடுத்தது 38வது கேள்வி. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்புகளை வழங்கும் அடிப்படை கடமை எது?
ஈஸியான கேள்வி தானே சார். இந்த கேள்வியில நீங்க கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டீங்க தெரியும். 11வது அடிப்படை கடமை தான் சொல்றாங்க. அடுத்தது 39வது குடியுரிமை பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு. சிட்டிசன்ஷிப். ஸ்பீடா, இதுக்கப்புறம் செம ஸ்பீடா போங்க. சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரை. மத்திய மாநில அரசுகள் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமித்த குழு. நல்லா கவனிச்சதுன்னா இது நீங்க ஆன்சர் போட்டுருவீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த மத்திய மாநில உறவுகளிடையே அமைக்கப்பட்ட குழுல இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பேன். அப்ப கொஸ்டின் பேப்பர்லயும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு கேட்டிருந்தாங்கன்னா கடைசி கொஸ்டின் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் அடிச்சிடலாம். சிமிலரா தான் இருக்கும். அவ்வளவுதாங்க. பி.வி. ராஜமன்னார் குழு 41வது. எம்.எம். புஞ்சி தலைமையிலான அரசின் பல்வேறு நிலைகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு. புஞ்சி தலைமையில. அவ்வளவுதாங்க. குட் 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 குட். 2007. இந்திய அரசியல் இப்ப 42வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யாருங்க? டைம் இல்ல, ஸ்பீடா. இந்திரா காந்தி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா 1976ல யார் பிரதமர்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்வு செய். அன்றைய மாகாண சட்டமன்றங்களில் உறுப்பினர்களை அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்வு செய்தனர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 அன்று கூடியது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆகஸ்ட் 18, 1947 ஆண்டு மீண்டும் கூடியது. எதுங்க கரெக்ட்? டஃப் கொஸ்டின்ஸ். சான்ஸ் 1 and 2 தான் கரெக்ட். தேர்ட் தப்புங்க. அடுத்தது வரிசைப்படுத்துங்க. தெளிவா வரிசைப்படுத்துங்க. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்க போலாம். பேசலாமா? இட்ஸ் கால்ட் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அடுத்தது 45வது. 1929ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவதே முழக்கம் வலுப்பெற்றது. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தயவு செஞ்சு தப்பு பண்ணிடாதீங்க. இது நமக்கு என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஐஎன்எம் நினைச்சிட்டு இருப்போம். சில பாலிட்டிலயும் இருக்கு. 6th புக்ல அப்படியே கொடுத்திருப்போம். லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அடுத்தது சரியான விடையை தேர்வு செய்க. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தாங்க தப்பு. செகண்டும் தேர்டும் ரைட்டு. ஏன்னா சத்யநாத சிங்காவை கிருபாலினி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தற்காலிக தலைமையேற்று நடந்த மாதிரி குவைப்பாங்க. அதே மாதிரி 1946 டிசம்பர் 9, 11 மணி அளவில் புதுடெல்லியில் அரசியலமைப்பரங்கில் கூடுறாங்க. அரசியலமைப்பு முதல் கூட்டம் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ ஆன்சர் 2 and 3 தான் கரெக்ட். அடுத்தது 47. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? இது லட்டு கொஸ்டின்ங்க. 5 seconds. யாரு எங்க இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுங்க. ஆன்சர் சி, 2002. அடுத்தது பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்வு செய். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி நிகழ்வான அமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக 24/1/1949 அன்று கூடியது. ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார். பன்னிரண்டு தொகுதிகளாக ஆக்சுவலா நீங்க படிச்சிடணும். அதை 48. ஆன்சர் பி. சரிங்களா? இது அன்றைக்கு கூடல. டேட் மட்டும் தெளிவா பார்க்கணும். ஏன் சார் நான் இப்ப டேட் பார்க்க சொல்றேன்னா அதை நீங்க பார்த்து வச்சாதான். எப்பவுமே நம்ம வச்சுக்கோங்க நவம்பர் மந்த் ஞாபகம் வச்சுங்க. டேட் சார் என்னால பார்க்க முடியல. ஜனவரி மந்த் கிடையாது, அக்டோபர் மந்த்லாம் கிடையாது, நவம்பர் மந்த் நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். அடுத்து குடியுரிமை சட்டம் 1955 படி ஒரு குடிமகன் எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெறவும் இழக்கவும் முடியும்?
வார்த்தை ஜாலம் தான் இருக்கும். ஆனா இதுக்கு நான் வெறும் 2 செகண்ட்ஸ் தான் டைம் தருவேன். இன்னும் 5 செகண்ட்ஸ். 1 2 3 4 ஸ்பீடா. ஐந்து வழிகளில் பெறுதல், 3 வழிகளில் இழத்தல். கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த இடத்துல பாருங்க என்னென்னலாம் கொடுத்துருக்கோம். 5 வழிகளில் இழத்தல், 5 வழிகளில் பெறுதல், 4 வழிகளில் இழத்தல், அதெல்லாம் வேண்டாம். 5 வழியில பெறலாம், 3 வழியில இழக்கலாம் அப்படின்றத ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது? பிரிவு 21A. 51வது, அவசர நிலை அறிவிக்கும் போது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படும். எந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா தன்னாலே நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆர்டிகல் 19 தன்னாலே நின்றுடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 52வது, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள், முகப்புரைகள், சட்டப்பிரிவுகள் கொண்டிருந்தது? ஏங்க இந்த ஆர்டர் பார்த்து சொல்லுங்க. எனக்கு அட்டவணை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன், முகப்புரை, சட்டப்பிரிவு கொடுத்துருக்கேன். குட் 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 8 அட்டவணைகள், 22 முகப்புரைகள், 395 சட்டப்பிரிவுகள் இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க. அடுத்தது, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களில் தொகுதி 6 எந்தெந்த காலகட்டத்தில் நடைபெற்றது? டஃப் கொஸ்டின், டிஃபிகல்ட்டான கொஸ்டின். மேபி இதை ஏன் எடுத்தோம்னா நீங்க 100க்கு 100 எடுக்கக்கூடாதுலாம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த டேட்ல. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஜனவரி 27, 1948. 54, அடிப்படை கடமைகள் பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு எது? ஆஹா, இங்க மாட்டிக்கிச்சு சார். ஆல்ரெடி அடிப்படை குழு, இந்த 2 குழு பார்த்துருமா பாருங்க. ராஜமன்னார் குழுவும் இப்ப எலிமினேஷன் பண்ணிடலாமா பாருங்க. இவர் வரமாட்டாரு, இவரும் வரமாட்டாரு. இது மத்திய மாநிலம். இது வந்து பாத்தீங்கன்னா இது அரசியலமைப்பை சீர்திருத்தத்துக்காக போடப்பட்ட குழு. இந்த கோத்தாரி குழு அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரவண் சிங், இவங்க 2 பேரும் யோசிக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? ஆப்ஷன் ஏ வந்துடும். எலிமினேஷன் பண்றதை இப்படி பண்ணுங்க, நல்லா இருக்கும். அடுத்தது 55வது, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் எவை? ஏதோ ஒன்று தப்பா இருக்கு இதுல. சிறப்பு கூறுகள் பார்க்கிறப்போ அனைத்தும் சரிதான் வருது. 56வது, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஷின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளிடையே வசூலிக்கப்பட்ட வரிகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இவ்வளவு பெருசா கேட்டிருக்கோம். பட் ஆனா ஆன்சர் எப்படி தெரியுமா? நான் ஒண்ணு கேட்டா ஈஸியா சொல்லிடுவீங்க. சட்டப்பிரிவு, இது வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவுன்னு வந்துடுச்சுனாலே நீங்க என்ன பண்ணணும்? பினான்ஸ் கமிஷனை தான் எடுத்துக்கணும். பினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் என்ன சொல்லியிருந்தேன் நானு? நிதி ஆணையத்தின் ஆர்டிகல் 280. இதுதான் நீங்க சொல்லணும். அடுத்தது 57வது, பிரிட்டன் நாட்டிலிருந்து பெறப்பட்டதுங்க. ஆப்ஷன் சி, 1 and 2 தான் பிரிட்டன் கிட்ட இருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. 58வது, மத்திய அரசு சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகளை எத்தனை பரிந்துரைகளில் செயல்படுத்தியது? இது ஒரு டஃப் கொஸ்டின். படிச்சிருந்தா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியுங்க. இதெல்லாம் டைரக்டா சொல்றேன் சார். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலிமினேஷன் பண்ணலாம், எப்படி சொல்றது, குத்து மதிப்பா அடிக்கலாம். ஆனா இந்த கொஸ்டின்ல குத்து மதிப்பா அடிக்கவே முடியாது, படிச்சா மட்டும்தான். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எவ்வளவு சார் இருக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் 200 கொஸ்டின்ஸ்ல. அப்போ 100க்கு 10 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா படிச்சா அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்றத தெளிவாக்கிங்க. அக்செப்ட் பண்ணிக்கங்க. நம்பரால அதுதான் நிஜம். 280 பரிந்துரைகள். அடுத்தது, ஸோ டைம் கொடுட்டா பொறுத்துக்க. இந்த கொஸ்டின்ஸ் என்னைக்குமே நீங்க தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா செம்மொழி தகுதி பெற்ற மொழிகள் அதனுடைய ஆண்டு. நம்ம சார் நமக்கு தமிழ் தெரிஞ்சிச்சு சார். அப்போ ஏ அண்ட் பில மட்டும் தான் ஆன்சர் இருக்கு. கரெக்டா? சமஸ்கிருதம் தெரிஞ்சிச்சு சார். அப்ப என்ன வரும்? குட் 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 ஏ. சமஸ்கிருதம்னாலே நமக்கு அடுத்த வருஷமே வந்துச்சு. 2004 தமிழ்னா சமஸ்கிருதம் அடுத்து வந்தது. அதுக்கப்புறம் பாருங்க தெலுங்கு மற்றும் கன்னடா எதுல வருது? அதை விட கொஞ்சம் 3ஆவதுல வருது. அடுத்து 4ஆவது பாருங்க இங்க வருது. 5ஆவது இங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 5 தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் நீங்க மேட்ச் பண்ணணும். அடுத்தது, போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து, அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்?
இந்த கொஸ்டின் தயவு செஞ்சு யோசிச்சு போடுங்க சார். நான் வந்து சொல்லிட்டேன்லாம் போட்டுறாதீங்க, ஏன்னா இதுல ட்விஸ்ட் இருக்கு. எலிமினேஷன் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ துணை குடியரசுத் தலைவர் வரமாட்டார், உச்சநீதிமன்ற நீதிபதி வரமாட்டார், கரெக்டா? இவங்க 2 பேரும் நிக்கிறாங்க சார். ஆமா சார், இவங்க 2 பேர் தான் சார் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. பிரதமர் அறிவிக்கலாமா சார் அவசர நிலையை? யோசிச்சு பாருங்க, அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கிட்ட மட்டும்தான் இருக்கு? குடியரசுத் தலைவர் கிட்ட தான் இருக்கு. அப்ப இவரையும் நம்ம எலிமினேஷன் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்னது? பி தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். 61வது கேள்வி. அரசியலமைப்பில் எந்த சட்ட திருத்தம் செய்வதற்கு பின்பற்றப்படும் முறைகள் எந்த பகுதியில் சட்ட பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அப்படின்னா என்னது? 368 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரணும். ஏதோ சட்டப்பிரிவு சொல்றாங்க, சட்டப்பகுதி எந்த பகுதி? பகுதி 20 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 62வது. கனடாவிலிருந்து பெறப்பட்டது. பிரிட்டன்ல கேட்ட ஞாபகம் இருக்குங்களா? இப்ப கனடாவில இருந்து கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். தப்பாக கூடாதுங்க. சார் குட் 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 குட். டி. டிபிஎஸ்பி நம்ம எங்கிருந்து பெற்றிருக்கோம்? அயர்லாந்து, ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். இது ஒன்னு தூக்கினாலும் நமக்கு என்ன ஆன்சர் வந்தது டைரக்டா? சரிங்களா? பொதுப்பட்டியல் அங்க தாங்க வாங்கியிருப்போம். கனடாவில இருந்தா கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது நம்ம கனடாவில இருந்தா பெறப்பட்டிருக்குன்றது தெரிஞ்சுக்க. அடுத்து 63வது. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளது? உயர் நீதிமன்றம் வேற, இங்க வேறன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் குட். சட்டப்பிரிவு 32. அடுத்தது 64வது கேள்வி. கிராமம் என்பது வகுப்புவாதம், சாதி அமைப்பு போன்ற கொடுமையான யதார்த்தத்தை கொண்டுள்ளன என்பது யாருடைய கருத்து? ஐயா, எனக்கு தெரிஞ்சு இப்போ காந்தியடிகள் வரமாட்டாரு, காமராஜர் வரமாட்டாரு ஐயா. ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க? கொடுமையான ஜாதி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீர்திருத்தவாதிகள்ல வருவாங்க. இவங்க விடுதலை போராட்ட வீரர்களும் அடங்குவாங்க. ஆனா பட் சீர்திருத்தம் பண்ணிருப்பாங்க. குட். அம்பேத்கருடைய கருத்து தான் இது சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது 65வது கேள்வி. ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமனம் செய்ய அனுமதி அளிக்கும் சட்டப்பிரிவு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் ஆன்சர் பண்ணுங்க guys. குட் 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 குட். ஆன்சர் பண்ற எல்லாருக்குமே குட். ஆப்ஷன் ஏ தான். 216 சொல்றாங்க. அடுத்தது மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்றது டைனோசர் காலம்னு சொல்லுவாங்க. ஆனா கேட்கறது கிடையாது. மேபி ஒரு வேலை கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் அப்படின்னா மாறுபட்ட ஒன்றுனா இது 4மே என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, இது எல்லாமே அடிப்படை உரிமைகளை வருதா? சமத்துவ உரிமை இருக்கு, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சுரண்டலுக்கு எதிரான அடிப்படை உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இருக்கு. ஆனா சொத்துரிமை என்ன பண்ணிச்சு? ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமை இருந்துச்சு, இப்ப என்ன இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? ஆன்சர் சி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 67வது. தென்னாப்பிரிக்காவில் இருந்து பெறப்பட்ட அரசியலமைப்புகள் யாருங்க? ரெண்டே 2 தான் தென்னாப்பிரிக்கா. புக்லயே 2 தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க தப்பு பண்ணவே கூடாது. சார் 2ன்னு சொல்லிட்டீங்க. அப்ப ஈஸியா எனக்கு டியும் பி சாரி பியும் டியும் கிடைச்சிச்சு சார். இதுல நான் என்ன சார் பண்றது? நான் க்ளூ கொடுத்ததெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. 2னா 2 and 3 மட்டும் தான் புக்ல இருக்கும். சரிங்களா? அரசியலமைப்பு திருத்த சட்டம் செயல்முறை, மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு. மாநிலங்களவை தென்னாப்பிரிக்கா ஞாபகம் வச்சுக்கணும், மக்களவை கிடையாது. அடுத்தது 68. பின்வருவனவற்றில் சரியான விடையை தேர்வு செய். காய்ஸ் டைம் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இயர் கொடுக்கல, பட் ஏதோ சட்ட திருத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த சட்ட திருத்தம் கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப நான் 1 எலிமினேஷன் பண்ணிடுறேன்.
1 எலிமினேஷன் பண்ணா எனக்கு C and D கிடைக்குதா? கரெக்ட். அப்போ இந்த மீதி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் 2 and 3 தான் ஆன்சரா வரும். இந்த இலக்குகளை பொறுத்தமட்டில் சமதர்மம் மற்றும் மக்களாட்சி வழியில் பரிணாமத்துவம், அகிம்சை ஆகிய முறைகளை கையாண்டு சமதர்ம சமூக இலக்குகளை எட்டுவதாகும். எல்லாத்தையும் பார்த்து எடுத்துணும்னு சொல்றாங்க. இந்தியாவில் சமதர்மம், முதலாளித்துவம் ஆகிய பொருளாதார இணைப்புகள் கலப்பு பொருளாதார முறையை பின்பற்றுகிறார்கள். கரெக்டுங்க. நம்ம என்ன பொருளாதார முறையை பின்பற்றுறோம்? கலப்பு பொருளாதார முறையை தான் பின்பற்றுறோம் அப்படின்றது இங்க இருக்கு. அடுத்தது, அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இது டஃப் கொஸ்டின் தான். இது தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். தெரியாம குத்துமதிப்பெல்லாம் போட முடியாது. அதுவும் வாங்கி திறக்க மாட்டேங்க. ஆப்ஷன் சி 1967. அடுத்தது 70வது கேள்வி, இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது? நல்ல கேள்விங்க. இதுவும் படிச்சுதான் அட்டன் பண்ணிக்க முடியும். இதனுடைய புரிதல் கண்டிப்பா இருக்கணும். சில டேர்ம்ஸ் பாருங்க, நம்ம ஃபேக்ட்ஸ் பார்த்திருப்போம், கான்செப்ட் பார்த்திருப்போம். இந்த டெஃபினிஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கணும். இறையாண்மை என்பது நாட்டின் உச்சநிலை அதிகாரம், அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்கு. அடுத்தது 71வது, ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கிய முதல் 1 மணி நேரம் எதற்காக ஒதுக்கப்படுகிறது? ஒன்னே ஒண்ணு ஈஸியா எலிமினேஷன் பண்றீங்க. சிற்றுண்டி நேரம் கிடையாது சார். அதுதானே தெரியும். கேள்வி நேரமா, விவாதமா, அரசியல் வாசித்தலா? எக்ஸாக்ட்லி, கேள்வி நேரம் தான். கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நாளும் முதல் 1 மணி நேரம் ஒதுக்கப்படும்ன்றாங்க. 72, அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை இந்தியாவில் கீழ்கண்ட எவ்வாறு வரையறை செய்யப்படுகிறது? இது எக்ஸாம்பிள் அப்படியே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இறையாண்மை, மதச்சார்பின்மை, சமத்துவம், மக்களாட்சி. அப்ப என்ன 4ம் வருகிறது அப்படின்னா டி தான் ஆன்சர். சரி, ஏ தான் ஆன்சர். 73வது, அரசியலமைப்பு சட்டம் வரைவு குழுவின் ஆலோசகராக செயல்பட்டவர் யார்? அட்வைசர்னு சொல்லுவாங்க. எம்என் ராய், பிஎன் ராய். சார் அம்பேத்கர் கிடையாது சார், ஏன்னா அவரு தலைவர் சார். அவர் தூக்கிட்டு ராஜேந்திர பிரசாத் கிடையாது சார், அவர் வந்து அரசியலமைப்பின் தலைவர் சார், நிர்ணய சபையின் தலைவர் சார். இவரு வரைவு குழுவின் தலைவர் சார். இவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தர் இருப்பாங்களா சார்? இருக்காங்க. எம்என் ராயா, பிஎன் ராயா? கரெக்டா போட்டா நமக்கு பிஎன் ராய் தான் ஆலோசகர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்தது 74வது கேள்வி, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர்? இது வந்து கண்ண முடியும் டேட்டா, பட் ஆனா படிச்சிருக்கணும். ஈஸியான டேட்டா தான். டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்க மைண்ட்ல. கண்டிப்பா இது உங்களுக்கு எக்ஸாம்ல நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ணுன்றத சொல்லிடலாம். ஆப்ஷன் பி 15 உறுப்பினர்கள். 75வது, இந்திய தேசிய கொடியுடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கென தனி கொடி அமைத்துக்கொள்ள வழிவகை செய்த உடன்படிக்கை. இது கொஷின். இந்திய தேசிய கொடியை வச்சுக்கோ, ஆனா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தனி கொடியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வழிவகை செய்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் படிச்சதாங்க அட்டன் பண்ண முடியும். இதுக்கு எலிமினேஷன் மெத்தட்லாம் கிடையவே கிடையாது. அப்ப ஆப்ஷன் சி டெல்லி உடன்படிக்கை. அடுத்தது, சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விங்க. இதெல்லாம் டைமே கொடுக்க மாட்டாங்க. சரியான ஈஸியான கொஸ்டின் எல்லாம் வச்சுன்னு கேட்க கூடாது. சரியா? டிஎன்பிஎஸ்சியும் அப்படிதாங்க வைப்பாங்க. 100 கொஸ்டின் ஒரு 3 லெசன் எடுக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் ஆனா இதுதான் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கும். பாருங்க, எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, தெரிந்த கேள்வியை தவறு செய்யக்கூடாது. நான் கடைசியா ஒரு ஸ்டோரி சொல்றேன், அந்த ஸ்டோரியை தயவு செஞ்சு கேட்டு போங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல உங்க ஜாபை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டோரிங்க. சரி, எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா என்னன்னா அந்த ஸ்டோரி கேட்கணும். அந்த ஸ்டோரி கேட்டா மட்டும்தான் என்ன தெரியும் உங்களுக்கு, ஓகே சார் இதுதான் சொல்ல வந்திருக்காருன்றது தெரியும். அடுத்தது 77வது, குடியுரிமை பற்றி சரியான கூற்றை தேர்வு செய். ஐ திங்க் பகுதி 1ல அது குறிப்பிடல. சரியானது. 55வது சட்டம் கரெக்ட். பெறுதல் இழத்தல் பற்றி விளக்குகிறது. பிறப்பு வம்சாவளி இயல்புரிமை பிரதேச இணைவு மூலம் குடியுரிமை பெறப்படுகிறது. இதுவும் கரெக்ட். இதுவரை இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டம் 7 முறை திருத்த உள்ளது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு எத்தனை முறை? 8 முறை திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆப்ஷன் என்ன வருது நமக்கு? ஆன்சர் பி தான் வருது. இப்ப புரியுதுங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை தெளிவா 1 டைம்க்கு 2 டைம்ஸ் படிங்க. நமக்கு ஸ்பீடா இருக்கிறதால நம்ம படிச்சதால நமக்கு அதிகமா வந்துருச்சு. ஸோ சொல்லிட்டோம். ஸோ இந்த 4
ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தட் மீன் 4 லைன் இருந்துச்சுன்னா இந்த லைனை நீங்க 2 டைம் படிச்சு இதுல இயர் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸை பார்த்து நீங்க எலிமினேட் பண்ணணுங்க. அப்பதான் உங்களால ஈஸியா அடிக்க முடியும். அடுத்தது 78வது கவனிங்க. வாக்கியங்களை கவனி. சரியா தவறான்னு சொல்லிட்டு நான் கொடுக்கவே இல்லை. பட் ஆனா கீழே ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி 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 தவறு. இப்போ நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. எக்ஸாக்ட்லி. முகவரி அரசியலமைப்பு திருவுகோள்னு சொல்லப்படுங்க. அப்ப ரெண்டுமே சரியான விடை அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேங்க நான். சரியா? ரெண்டுமே சரியான விடை. அடுத்தது 79வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் முகவரை பற்றி கூற்றுகளில் எவை சரியானவை? இங்கதான் சரியானவைன்னு கொடுத்துருக்கேன். பாருங்க, சில கொஸ்டின்ஸ் இப்படியும் இருக்கும் அப்படியே இருக்கும். அப்படியே கவனிங்க. முகவரி இதுவரை திருத்தியதில்லை, இது எலிமினேஷன் பண்ணுங்களேன். தேர்ட் ஒன் கிடையாது, திருத்திருக்காங்க. அப்ப கேட்டது சரியானது கேட்டிருக்காங்க. அப்ப தேர்ட் ஒன் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கலா பி வருதா பாருங்க. கரெக்ட், பி. அது ஒன்று எனக்கு என்ன ஆப்ஷன்ல இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இதுதான் அதான் ஒரு எலிமினேஷன் பண்ணா எனக்கு மீதி ஆன்சர் கிடைச்சிடும்ன்றது இருக்கும். ஸோ இதுதான் நீங்க கவனிக்கணும். அடுத்தது இந்திய மாநிலங்கள் உருவானதன் அடிப்படையில் சரியான காலவரிசை. இது படிச்சிருந்தா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். பார்க்கலாங்க. 100% கேரண்டி. 10 பேர் தொடர்ந்து ஆன்சர் கரெக்டா போடணும். நான் வாய் திறக்க மாட்டேன். டைம் ஸ்டார்ட். 1. 10ல இன்னும் ஸ்பீடு. அவ்வளவுதான். நாகாலாந்து, ஹரியானா, சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ். பி தான் ஆன்சர். ரைட். குட்ங்க குட்ங்க. 81வது டிபிஎஸ்பி பத்தி கேட்டிருக்கோம். தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. நான் அது வாசிக்கலாம் மாட்டேன், பட் ஆனா டைம் கொடுக்குறேன். சரியான இணையை கேட்டிருக்கேன். இது அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. நான் இது நீங்க நோட் பண்ணிக்கீங்களேன். நான் உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு பிறகு ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்புறேன். இந்த கொஸ்டின் மட்டும் ஐ திங்க் எக்ஸ்பெக்டட். போன டைம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோ, பட் ஆனால் இந்த டைம் கண்டிப்பா மிஸ் ஆகாதுன்னு நம்ம ஒரு குறி வச்ச குறி தப்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் டிஎன்பிசில. ஸோ எது மட்டும் தப்பா வருது நமக்கு? சரியா வருது. 3வது இணை மட்டும் தான் சரியா வருது. சரிங்களா? மீதி எல்லாமே தப்பா வருது. 44 கிடையாது, இதுவும் கிடையாது. இது என்னன்னு சொல்லிட்டு இப்பயே பாத்துருங்க, டைம் எடுத்துக்காதீங்க. அடுத்தது 82வது சரியான விடையை தேர்வு செய். ஸோ இதுவும் ஒரு டஃப்பான கொஸ்டின். படிச்சிருந்தா ஈஸியா அட்டன் பண்ணலாம். கொஸ்டின் படிக்கிறப்ப சரி தவறுன்னு பாத்துக்கணும். யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மட்டும் தான் ரைட், மீதி எல்லாமே தப்புங்க. ஆர்டிகல்ஸ் மாறி மாறி இருக்கு. அடுத்தது 83வது கேள்வி. தவறாக பொருந்தி உள்ள இணைகள். காய்ஸ், இதுக்கு மட்டும் கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் மேட்ச் ஏன் பண்ண முடியலன்னா அந்த ரொம்ப தூரம் தூரம் போய் வரத்தால. ஸோ இது தெளிவா ஆன்சர் பண்ணுங்க, மேட்ச் பண்ணுங்க. இதெல்லாம் சரியா புரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். குட். 1 and 3 தான் சரியா புரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது 84வது கேள்வி. ஜனாதிபதி முறை அரசாங்கத்தின் அம்சங்கள் என்னென்னங்க? அதிபர் இருக்கார்ல, அவருடைய அம்சங்கள் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். எலிமினேஷன் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பா அவர்கிட்ட என்ன இருக்கும்? ஒற்றை நிர்வாகம் இருக்கும். கரெக்டா? நிலையான அரசாங்கம் தான் இருக்கும். ஏன்னா ஜனாதிபதினா ஒருத்தர் தான் 5 வருஷம் அவர் முடிச்சு தான் போவாரு. அதிகாரத்தை பிரித்தல் இருக்கும். அந்த பரந்த பிரதிநிதித்துவமே இருக்காது. அப்போ செகண்ட் மட்டும் எலிமினேஷன் பண்ணுங்க. எனக்கு ஏ கிடைச்சதா பாருங்க. 1, 3, 4 இதுவும் ஒரு எலிமினேஷன் பண்ணக்கூடிய விஷயங்க. கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை படிங்க, ஈஸியா வந்துடும். அடுத்து 85வது குடியுரிமை பத்தி கேட்டிருக்கோம். அடுத்த வர கொஸ்டின்லாம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும், பார்த்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான். மாற்ற முடியாது, குடியுரிமையை மாற்ற முடியும். நாட்டுரிமையை மாற்ற முடியாது, குடியுரிமையை மாற்றிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பொறுத்துக்க. நான் சொல்ல இதுக்கப்புறம் வர கொஸ்டின் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்ன்று, ஆனா ஈஸியா பொறுத்துருவீங்கல்ல.
சார் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் இப்போ இருந்து கவுண்டிங் கொடுக்குறேன். யார் ஸ்பீடா ஆன்சர் சொல்றீங்கன்ட்டு. இந்த ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஸோ ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சிச்சு சார். சார் மூணாவது தெரிஞ்சிச்சு சார். சார் நாலாவது தெரிஞ்சிச்சு சார். அப்போ என்ன ஆகுது பாருங்க, 2 4 1 3 எங்க இருக்கு பாருங்க, 2 4 1 3 இப்படி மேட்ச் பண்ணலாம் தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ அப்போ ஆன்சர் ஏ தான். அடுத்து, இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எந்த பகுதியில் அமைந்துள்ளது? இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், ஆல்ரெடி பார்த்ததால. ஃபர்ஸ்ட் மகாசாசனம் எதுவும் சொல்றாங்க, அடிப்படை உரிமைகளை பத்தி தான் சொல்றாங்க. அப்ப ஆன்சர் பகுதி 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 88வது மேட்ச். பொறுமையா பண்ணுங்க, தப்பு பண்றாதீங்க. ஆன்சர் பி. சரிங்களா, அதுக்கான ஆன்சர் பி. அப்படியே பார்த்தீங்கன்னா கூட ஈஸியா எலிமினேட் திஸ் மீன் எடுத்துடலாம். அது ஃபார் எக்ஸாம்பிள் EDOUT இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவாலிட்டி 14, discrimination 15, opportunity 16, untouchability 17, sorry 14, 15, 16, 17, titles 18. முடிஞ்சுச்சா? இது இப்படிதான் நீங்க படிக்கணும். பிரிச்சீங்கன்னா இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியா அட்டன் பண்ணிடலான்றதை நான் சொல்லித்தரேன். அடுத்தது, தவறான இணையை தேர்வு செய். கொஸ்டின் பிடிக்கணும் மேட்ச்ல. தவறான இணைகள் பத்தி கேட்டுக்கேன். இதுல ஏதோ தவறா இருக்காங்க. என்ன இணைகள் தவறா இருக்கு? ஒண்ணும் இல்ல, சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா நீங்க படிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். சார் கொஸ்டின் எல்லாம் ஈஸியா இருக்கு என்ன எப்பவுமே பேசக்கூடாது உங்களுக்குள்ளேயே. எந்த கொஸ்டின் டஃபா இருக்கோ அப்ப நீங்க படிக்கலன்னு அர்த்தம். சரியா, அந்த விஷயத்த மைண்ட்ல ஏத்திக்கங்க காய்ஸ். அப்பதான் உங்களால இது பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கிடையாது. இதை நீங்க படிச்சுட்டீங்கன்றத நீங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். படிக்காத டஃப்பான கொஸ்டின் வந்துச்சுன்னா அது நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கணும்ன்றது தெரியணும். இந்தியாவில் நடைபெற்ற முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் மொத்தம் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? INC, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எத்தனை இடங்கள்னா 364 இடங்கள்ல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது 91வது கேள்வி, பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ டைம். இந்திய சுதந்திர சட்டம் 1947. சீக்கிரம். குட். பழங்குடியின பகுதிகள் மீதான அதிகாரம் பிரிட்டிஷ் அரசுக்கு வழங்கப்படவில்லை. எல்லாமே என்ன பண்றாங்க, இந்திய அரசு கொடுத்துறாங்க. அப்போ 4 மட்டும் தான் என்னது? வெயிட் வெயிட் வெயிட், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலா இந்த இடத்துல தவறானதும் வந்துடக்கூடாது, சரி சரியானதும் வந்துடக்கூடாது. சரியானதுன்னு இதுதாங்க ரைட்டு. ஆமாங்க கரெக்டாக, மீதி எல்லாமே தப்பு தாங்க. தெளிவா பார்த்தோம்னா இருக்குங்க, புக்லேயே இருக்கும். இது மட்டும் தான் சரியான விடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்தது, ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஸ்டாட்டிக்ங்க. யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம பசங்க இந்த கொஸ்டின் தப்பு பண்ண மாட்டீங்க காய்ஸ். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடுங்க, பொது சிவில் சட்டம். கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஒன். கர்நாடகா மாநிலம் கிடையாது. கோவா ஆட்டோமேட்டிக்கா சுதந்திரத்துக்கு முன்னரே வாங்கிட்டாங்க. இப்ப ரீசெண்டா யார் யூனிஃபார்ம் சிவில் கோட பண்ணது? உத்தரகாண்ட் மாநிலம் பண்ணாங்க. அப்ப ஆன்சர் என்ன வந்து எனக்கு? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியானது. அடுத்தது, இந்த மாதிரி தான் படிக்கணும். சரியான விடையை தேர்வு செய்க. 93வது, பொட்டு ஸ்ரீராமுலு 1955 மரணமடையவில்லை. அவ்வளவுதாங்க. தெலுங்கு பேச மதராஸ்ல இருந்து பேச அந்த இயரை மட்டும் மாத்தி விட்டேன், அவ்வளவுதான். அப்ப 2 and 3ன்றது கரெக்ட். சங்கரலிங்கனார் அந்த டைம்ல தான் என்ன பண்ணிருக்காரு, உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அடுத்தது 94வது. ஓ, திருப்பியும் சங்கரலிங்கனார் வந்திருக்காரா? இவரை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க இயர் பை இயர். கொஞ்சம் அதனால வச்சிருக்கோம். கொஞ்சம் தெளிவா ஆன்சர் பண்ணுங்க.
ஒண்ணும் இல்ல இந்த இடத்துல இது மட்டும் தான் மாத்தி விட்டது. 75வது நாளே இறந்துருவாரு. ஜஸ்ட் 75 நாள் வந்து சொல்லுவாரு. அந்த இந்த சின்னதா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் 1 and 2 கரெக்ட். மீதி எல்லாமே இது தேர்ட் ஒன் தப்பு. அடுத்தது 95வது. ஸோ இது ஒரு கூட்டுருங்க. சார் பாருங்க 100 கேள்வியில கண்டிப்பா ஒரு கூற்றுகள் இருக்கும். அது வெவ்வேறு கூற்றுகள் இருக்கும். அந்த கூற்றுகள் தயவு செஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு தான் இதை சொல்லியிருப்பார். அடுத்தது கீழ்கண்ட எந்த சரத்து தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்கு சேவை புரியவும் முன்வர வேண்டும் என வலியுறுத்தியது? இதுதான் ட்விஸ்ட். இந்த கேள்வியும் படிச்சிருந்தா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். சார் இது எல்லாமே ஒண்ணுதான் சார். இதுல ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி எதுன்னு தெரியல சார் அப்படின்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? கிளாஸ் டீல தான் சொல்லுவேன். சரியா? அடுத்து 97வது. இரண்டாவது அட்டவணையில் எந்த நிர்வாக விதிகள் உள்ளது? எந்த நிர்வாகம்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டுங்க. மீதி 3 and 4 வர மாட்டாங்க. அடுத்தது 98வது. தனியார் மற்றும் பொது அதிகாரத்திற்கு எதிராக பின்வரும் எந்த நீதி பேராணை வழங்கப்படலாம்? நீதி பேராணையை ஃபுல்லா படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். குட் கைஸ். அப்போ 1. அடுத்தது 99வது. தீண்டாமை ஒழித்தல் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் சரியானவை அவை? ஸோ இந்த லைன் பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இது அரசுக்கு எதிராக மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படிலாம் கிடையாது. தனிநபர், ஒரு தனிநபருக்கு எதிராக என்ன பண்ணலாம்? இங்க இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பி வருதா பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மீதி எல்லாமே கரெக்ட் சொல்லிட்டு தெரியுது. அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க சொல்லிட்டு. ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க போகலாம். டைம் தரேன். 100வது கேள்வி. சரத்து 3. கைஸ் போயிடாதீங்க. கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை அப்படியே கேட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் எல்லாருமே. ஸோ ஆன்சர் டி. இது எல்லாமே இங்க ஆட் ஆகுதுங்க. சரிங்களா? சரத்து 3ல. சரி, ஓகே. இப்போ என்ன பண்றீங்கன்னா, முடிச்சுட்டு பிறகு டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு பிறகு எல்லாருமே 100க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் போட்டு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா? இதுல தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, தெரிஞ்சு எத்தனை கேள்வி தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க மென்ஷன் பண்றப்போ. சார் நான் வந்து 97 மார்க் எடுத்தேன். 97ல எனக்கு 3 கொஸ்டின் தெரியலன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல நான் ஒரு கொஸ்டின் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அதை பாருங்க. ஏன்னா இந்த தெரிந்து தப்பு பண்றீங்கல்ல, இந்த கேள்விகள் எவ்வளவு தூரம் தட்ஸ் மீன் தெரிந்து தவறு செய்வதை நீங்க திருத்திக்கொண்டே வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன ஆயிடுவீங்க? அந்த கொஸ்டின் இப்போ 97ல ஒரு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்க. 98 மார்க் எடுத்துட்டு இருப்பீங்களா? 1 மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சா? தெரிஞ்சு தப்பு பண்ணதால. தெரியாம தப்பு பண்றது பிரச்சனை கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு தப்பு பண்ணா என்ன ஆயிடும்? 1 மார்க் ரெடியூஸ் ஆயிடும். சோ அந்த இப்ப என்ன பண்றீங்கன்னா, இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் நீங்க கரெக்ட் பண்றதுலாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. தெரிந்த கேள்வியை தவறு செய்யாமல் வாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? தெரிந்த கேள்வியை தவறு செய்யாம வரணும். எந்த கொஸ்டின் எப்படி அடிக்கணும்ன்றத நான் உங்களுக்கு இப்பவே ஜஸ்ட் க்ளூ கொடுத்துருக்கேன். இனி வரும் காலங்கள்ல நீங்க எல்லா லைவும் அட்டன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணலான்றதும், அது இல்லாம இன்னும் எக்ஸாம்க்கு இது எப்படி பயன்படுதுன்றதும் உங்களுக்கு நான் சொல்லி தரேங்க. சரிங்களா? சரி, ஓகே. கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. லைவ் அட்டன் பண்ண எல்லாருக்குமே குட் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.